நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவகிரகத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகம் அப்படின்னா குரு பகவானை சொல்லுவாங்க. குரு பகவானோட அருள் இருந்தால் எல்லா விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் காலம் காலமாக நாம் எல்லாருமே அனுசரிக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது. அப்போ குரு அருள் அப்படிங்கிறது எதுக்காக இருந்தாலும் அவசியமான ஒரு தேவை அப்படிங்கிறது. இப்போ குரு பகவான் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மேச ராசியில் செவ்வாய் பகவானோட வீட்டில் வக்கரமாகி பலமிழந்து போயிட்டாரு. இப்போ குரு பலமிழந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவரோட பார்வைக்கும் பார்த்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருந்தது. இப்போ சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைகிறாரு. மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைகிற குரு பகவான் தன்னோட பார்வையால் தன்னோட 5ஆம் பார்வையா சிம்ம ராசியவும் 7ஆம் பார்வையா துலா ராசியவும் 9ஆம் பார்வையா தனுசு ராசியவும் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமடைகிறதால என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களே, இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி உங்களோட ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்துட்டு பலமிழந்து போயிருந்தார். அவருக்கே பலம் இல்லை அப்படிங்கும்போது அவரால் எதுவும் பெருசாக செஞ்சிட முடியாது. அதோட உங்களோட ராசிக்கு குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் இப்போ பலம் அடைகிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் விரய செலவுகள் இருக்குமே ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம். ஆனால் பெருசாக அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. அதோட உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டுக்கும் குரு பகவான் தான் அதிபதி அப்படிங்கிறதால 9க்கு அதிபதி பலம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு நன்மை தான். இதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மறுபக்கம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராரு, லாப சனியாக வர போகிறாரு. அதே நேரத்தில் குரு பகவானும் பலம் அடைகிறாரு அப்படிங்கிறது நல்லது. அப்போ 9ஆவது இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பலம் அடையும் போது தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துகள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பூர்வீக சொத்து ஏதாவது இருந்திருக்கும், பாட்டம் முப்பாட்டம் பூட்டம் சொத்து அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கும். ஆனால் கைக்கு வந்திருக்காது. வீட்டில் பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பியே நமக்கு அது எதுவும் பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இல்லைன்னா யாராவது பங்காளி கேஸ் போட்டு வச்சுக்கிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அது எல்லாமே நீங்கி சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. சனி லாபத்துக்கு வந்தார், உடனே குருவும் பலமடைஞ்சு இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது காட்டுது. அதோட இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களோட ராசியிலேயே ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்காரு. அதன் பிறகு தனஸ்தானத்துக்கு குருவும் காசு கொடுக்குற இடத்துக்கு போயிடுவார். அப்போ 2024 முழுக்க நீங்கள் கொடி கட்டி தான் பறக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கும் இந்த சனி பெயர்ச்சிக்கும் பிறகு 12 ராசிக்காரர்கள்லேயே அற்புதமான யோக பலன்களை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னா மேச ராசிக்காரர்களை சொல்லலாம். நிறைய பேர் நினைக்கலாம் விரயத்தில் ராகு இருக்காரே, விரய சில ஏதாவது வருமா ஜோசியரை அப்படின்னு. அதாவது குரு பகவான் கொடுத்தா ராகால தடுத்துட முடியும். சனியே கொடுக்குறாரு, குருவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ராகுவால் ஒன்றும் தடுத்துடலாம் முடியாது. என்ன இன்னைக்கு காலையில் கிடைக்க வேண்டியது மதியானத்துக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாகும். அதை தாண்டி பெருசாக ராகுவால் உங்களோட ராசிக்கு எந்த கெடுபலன்களையும் கொடுத்துட முடியாது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதோட உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டில் கேது இருக்கார். அதையும் நாம் இந்த நேரத்தில் பார்த்தாகணும். கேது ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது பெரிய அளவில் தீமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நோய் நொடியிலிருந்து வெளியே வந்துடலாம். எதிரிகள் பயம் நீங்கிறோம். கடனை அடைச்சிடலாம். இந்த அற்புதமான யோக பலன்கள் அப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதோட குரு பகவான் உங்களோட ராசியில் பலமடைஞ்சு உங்களோட ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. குரு பகவானோட பார்வைக்கு அப்படின்னு பெரிய பலம் இருக்குது இல்லையா? குரு பகவானோட பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் விழுவுது. பஞ்சமஸ்தானம், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பூர்வீக சொத்து கைக்கு வரும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது குருவும் அந்த இடத்த பார்த்து சரி பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஏதாவது கோர்ட்டு கேஸு வில்லங்கன்னு இருந்தால் தாராளமாக நடத்தி பார்த்துடலாம். உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். சொத்து கைக்கு வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி இது புத்திரஸ்தானம். பிள்ளை பேர் இல்லாதவர்கள் எல்லாருக்குமே பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒரு பொது வெளிக்கு போக முடியல, ஒரு விருந்து விசேஷ நிகழ்ச்சிக்கு நல்லது கெட்டதுக்கு போக முடியல. சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லையான்னு கேட்டே கொள்கிறாங்க. இவனுங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காகனாச்சும் ஒரு வாரிசை கொடு கடவுளே அப்படின்னு மனம் நொந்துக்கிட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு
புத்திர பாக்கியம் இதுக்கு மேலே கிடைக்கும். அதோட சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதால தலைச்சை வாரிசு ஆண் வாரிசாக பிறக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட உங்களோட ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதால படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இருந்த பிள்ளைங்க கூட இதுக்கு மேலே ஒரு நல்ல கல்வி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. அதுமாரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகள், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்களாம் இதுக்கு மேலே நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். பரவாயில்ல, ஏதோ பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சு, இனிமேல் பொழைச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அற்புதமான சந்தோஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 7வது வீட்லேயும் விழுவுது அப்படிங்கிறதால 7வது இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அப்போ திருமணமாகாத மேசராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறத இப்போ கூட்டி கொண்டு வருவார். சனியும் மாறிட்டார் அப்படிங்கிறதால இப்போ வரன் பார்க்க தொடங்குனீங்க அப்படின்னா தடைபட்டு போன திருமணம் எல்லாம் நடக்கும். நானும் ஒரு 10 இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பொண்ணு பார்க்க போகிறப்ப 2000 3000 செலவு தான் ஆகுது. ஒன்றும் பொண்ணை மஞ்ச வழியை காணும். பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் ஒத்து வரல, ஜாதகமே ஒத்து வந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் தடைப்பட்டு போகுது. இப்படி தான் கடந்த காலம் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் வரன் பார்க்கலாம். நல்ல வரன் கைகூடி வரப்போகுது. குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு இணையர் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைவாங்க. அது மேசராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பெண் பார்க்கும் படலமோ இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்குறதோ வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய இணையர் நல்ல செல்வ செழிப்பு உள்ள நபராக, நல்ல குணம் உள்ள நபராக, நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபராக அமைவாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், சரி இப்படி ஒரு நல்ல வரன் அமையறதுக்காக தான் இவ்வளோ நாள் நமக்கு லேட் ஆகிருக்கு போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட 7வது வீடு அப்படிங்கிறது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் அதை பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் உங்களோட மனசை அறிஞ்சு நடந்துப்பாங்க. நல்ல உழைச்சி உங்களுக்கு 10 ரூபா சம்பாரித்து கொடுப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு உழைச்சி 10 ரூபா சம்பாரித்து கொடுப்பீங்க. அதுமாரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முதலீடு போட ஆள் இல்லை, யாராவது வந்து 10 ரூபா முதலீடு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வேலையில் யாரோ ஒரு நண்பர் ஒரு கூட்டாளியாக வந்து வா நான் ஒரு 2 லட்சம் போடுறேன், 2 பேரும் சேர்ந்து நடத்துவோம் அப்படின்னு தேடி வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்பு. கூட்டு தொழில் செய்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒப்பந்தங்களை மட்டும் முறையாக கடைப்பிடிச்சு சரியாக எழுத்துக்களை எழுதிக்கிட்டு கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கொடிகட்டி பறக்க போகிற ஒரு நேரம் அப்படின்னு தான் இதை சொல்லலாம். அதோட நண்பர்கள் உங்களோட மனசறிஞ்சு நடந்துப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இதுலேயும் குருவோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. தன்னோட சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு தனக்குத்தானே குரு கெடுதல் செஞ்சுக்குவாரா? வாரி தான் கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கலாம். குருவே ராசியில் இருந்துக்கிட்டு தன்னைத்தானே பார்த்துக்கிறாரு, பார்த்துக்குங்க. அப்போ என்ன நினச்சாலும் அது நடக்கும். நாளைக்கு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. எந்த தடை தாமதத்துக்கும் வேலை இல்லை. அப்படி ஒரு அற்புதமான யோக பலன். வேலை இல்லாதவங்க வேலைக்கு போகலாம், நல்ல தொழில் அமையும், தொழில் செய்யலாம். கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கும்போதே வேலை கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே கொடிகட்டி பறக்கலாம். மிக அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இந்த குரு வக்ர நிவர்த்தி காலத்தோடு உங்களுக்கு வருது அப்படிங்கிறதால இது வந்து கொடிகட்டி பறக்க போகிற ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.